குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு வருஷம் இல்லை, ஒரு சிலருக்கு 10 வருடமாக கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் எங்களோட குலதெய்வமே எதுவுமே தெரியலை அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இந்த கோயிலா அந்த கோயிலா, இந்த தெய்வமா அந்த தெய்வமானு நிறைய கன்ஃபியூஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் அவங்க ஜாதகம் தான் காரணம். இப்போ அவங்க ஜாதகத்தில் நம்ம குலதெய்வம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஏன் நம்ம 5ஆம் இடம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப இது 9க்கு 9ஆம் இடமாக வருது. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இதே ஒரு சிலர் எனக்கு கோயில் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்படுறப்ப, 5ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அந்த கோயிலுக்கு போனாலே எங்களுக்கு பங்காளி பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த 5, 8 இதெல்லாம் சம்மந்தம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது. மற்ற அதை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கணும். எல்லா பங்காளி வீடெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அவங்க ஒரு பொங்கல் வச்சு அபிஷேகம் செஞ்சு அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வரப்போ அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான்.